உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்களை தான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கு எப்படி தலைவர் தளபதியாவும் தமிழக வெற்றி கழகமாவும் உங்களோட எதிரியா மாறிச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன், இவர் இருக்கக்கூடியவர்களுடைய கைகூலியாக செயல்படுறாருன்னு சொல்றேன். யாரோட கைகூலியா இருப்பாரு? யாரு ஆளும் தரப்பினுடைய கைகூலியா? அன்னைக்கு சங்கி சக தோழனா தெரிஞ்சானா எப்படி தெரிஞ்சான்? அப்ப நீங்க போய் ரஜினிகாந்த் மூலியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பதில் வந்தது. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. யார வேணா சந்திங்கன்னு சொல்றோம். நீங்க அரசியல்ல நீங்க அது கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. இங்க இருக்கக்கூடியது கட்சி ஆரம்பிக்கிறதும் உங்களுடைய கொள்கை என்ன நீங்க வந்து கேட்டு என்ன பண்ண போறீங்க? எங்க கொள்கை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எங்க கொள்கை என்னன்னு தெரிஞ்ச உடனே நீங்க தான் தனிச்சுதான் போட்டி நீங்க தான் அறிவிச்சிட்டீங்களே. கொள்கை என்னன்ற கொள்கையே இல்லாத கூட்டமாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் பதட்டம் அதிகரிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஏன் உங்களுடைய எதிரியே கொள்கையே இல்லாத ஒரு கூட்டத்தை எதிர்க்கக்கூடியது நீங்க யாரு? அப்ப உங்கள்ட்ட கொள்கை இல்லையா? அப்ப வந்து தளபதி விஜய் நீங்க கொண்ட கொள்கையில நிலையா இருக்கீங்க. உங்களுடைய கொள்கை உறுதியானது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது. சரிங்களா? ஈழத்து மக்களை காப்பாற்றணும்ன்றது. அதற்காக தான் 14 ஆண்டுகள் போராடி இன்னைக்கு 8% வாக்குகளை வாங்கி உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தோட கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம் தான் உங்களுக்கு தலைவலியா இருக்கா? கேக்குதா அந்த சத்தம்? உங்க காதுகளை அடைக்குதா? உங்க பிபி அதிகரிக்குதா? என்ன நீங்க கேட்குறவன் எதை வேணா கேட்பானா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு கட்டமைப்பு இல்லை. நேற்று பேசிக்கிட்டே இருக்கும்போது உளுந்தடிச்சு ஓடுறீங்களே மேடையில இருந்து. கட்டமைப்பு என்ன இருக்கு? ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா? இதுதான் நீங்கள் உங்க தம்பிகளுக்கு கத்து கொடுத்துருக்கீங்களா?